இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை இன்னொரு கம்ப்யூட்டர்லேயே வந்து அசஸ் பண்ணுறது அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அவங்க காலேஜோட கம்ப்யூட்டரில் வந்து அவங்களோட அசைன்மெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து வீட்டில் இருக்க கம்ப்யூட்டரில் வந்து அசஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஜிமெயிலில் மெயில் அனுப்புவாங்க, அல்லது கூகுள் டிரைவில் வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரில் வந்து அதை டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற மெத்தடில் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்புறம் எப்படி அனுப்புறதுன்னு கேட்குறீங்களா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த க்ரோம் ப்ரௌசரோட அட்ரஸ் பாரில் டைப் பண்ணுங்கள் ProtectedText.com சொல்லிட்டு ProtectedText.com போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டு ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அது வந்து யூனிக்காக இருக்கணும். இந்த ProtectedText.comல ஏற்கனவே இல்லாத ஒரு நேமாக நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே காலேஜ்னு அடிக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். இந்த சைட் யூஆர்எல் வந்து ஆல்ரெடி ஆக்குபைடுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்போ வேறு ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுக்கணும், யாரும் வந்து யூஸ் பண்ணாத ஒரு நேம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹவு டு இன் தமிழ் நம்மளோட சேனல் நேமே கொடுத்து இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. இந்த யூஆர்எல் வந்து ஏற்கனவே யாரும் யூஸ் பண்ணாதனால திஸ் சைட் டசன்ட் எக்ஸிட், இட் கேன் பி யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ கிரியேட் சைட் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்குன்னு வந்து ஒரு ஆன்லைன் நோட்பேட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ப்ரொடெக்டட் டெக்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் நோட்பேட் தாங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்டி டேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இது கீழே வந்து உங்களோட டெக்ஸ்ட் எதுனாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சிஸ்டமில் இந்த மாதிரி ஒரு நோட் பேடில் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணோடனே இப்போ வந்து இந்த சேவ் பண்ணணும். இப்போ ஸோ இந்த சேவ் அப்படின்ற பட்டன் இருக்குல்லையா, இங்கே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நோட் பேட் வித் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷனோடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நான் என்னோடய பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு இந்த ProtectedText.comல. ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த டேபை. நான் வேறு ஒரு சிஸ்டமில் வந்து நம்ம ஹவு டு இன் தமிழ் சேனல் பற்றியான சம் டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டு வச்சு சேவ் பண்ணி வச்சேன். இப்போ வந்து இன்னொரு சிஸ்டமில் எப்படி அதை அசஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இன்னொரு சிஸ்டம்லேயே இந்த மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அட்ரஸ் பாரில் டைப் பண்ணுங்கள் ProtectedText.com சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லாஷில் கொடுத்து அந்த சிஸ்டமில் வந்து ஹவு டு இன் தமிழ் தானே கொடுத்தோம். ஸோ அதே வந்து இங்கேயும் கொடுங்க. ஹவு டு இன் தமிழ்னு கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஸோ அந்த சிஸ்டமில் வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து இங்கேயும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே சேவ் பண்ணியிருந்த அதே டெக்ஸ்ட் வந்து இங்கேயும் வந்து வருது. ஸோ அவ்வளோதான். இந்த சிம்பிளான ஆன்லைன் நோட்பேட் யூஸ் பண்ணி உங்கள் டேட்டாவை நீங்கள் எங்கேனாலும் அசஸ் பண்ணலாம். அது லேப்டாப்பாக இருக்கலாம், மொபைல் ஃபோன், டேப்லெட், இந்த மாதிரி எல்லா டிவைஸ்லையும் நீங்கள் அசஸ் பண்ண முடியும். அதுக்கு உங்கள் டிவைஸில் ப்ரௌசரும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் போதும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபீச்சர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.